ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு பாலை சூடு பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி தக்காளி சாதம் வாழைக்காய் வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணும்போது வாழைக்காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் சொத்தையாக இருந்தது. அதை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக வாழைக்காய் வறுவலும் தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வந்து டீச்சர்ஸ் டேக்கு வந்து சார்ட் ஒர்க் ரெடி பண்ண சொல்லி அவங்க டீச்சர்ஸ் வந்து இன்சார்ஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து நல்லா வரும். ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யறதுனா பாப்பா தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தா. இன்றைக்கி தக்காளி சாதம் ரெடி பண்ணி கிழங்கு வறுவல் வச்சு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். அவளுக்கு தக்காளி சாதத்தில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குமான்னு சொல்லிவிட்டேன். லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரேக்குக்கு வந்து ப்ரெட்டில் வந்து மயோனிஸ் போட்டு வையுமான்னு சொல்லியிருந்தா. ஸோ வந்து ப்ரெட்டில் மயோனிஸ் போட்டு வச்சுட்டு காலையில் ஒரு தோசை தான் சாப்பிட்றா. அதுக்கு வந்து 4 சட்னி கேட்பாவும், இந்த சட்னி வேணுமா அந்த சட்னி வேணுமான்னு. ஸோ இன்றைக்கி வந்து தோசை போட்டு தக்காளி சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சேன். அந்த ஒரு தோசை பிச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டா. ஸோ அதான் நான் பிரேக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வைப்பேன். ப்ரெட்டில் ஜாம் இல்லை ப்ரெட்டில் மயோனிஸ் போட்டு வைப்பேன். அப்புறம் ரெடியாகி கிளம்பி போயிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்